கேட்கும் போது மட்டும்தான் அந்த உணவு தரமான உணவா வருது. முதலமைச்சர் விஜயை அழைத்து தங்களது குறைகளை வெளிப்படையாக சொன்ன மாணவர் ஒருவரின் வீடியோ சமூக வலைதளங்களில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. என்ன நடந்தது? மாணவர் வைத்த குற்றச்சாட்டு என்ன? அதற்கு முதல்வர் விஜயின் பதில் என்ன என்பது குறித்து தற்போது பார்ப்போம். தமிழகத்தின் முதலமைச்சராக கடந்த மே 10ஆம் தேதி அன்று பதவியேற்ற விஜய் பள்ளிக்கல்வி, உயர்கல்வி, மின்சாரம், சமூக நீதி உள்ளிட்ட துறைகளில் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். மேலும் சில அரசு துறை அலுவலகங்களில் யாரும் எதிர்பாரா விதமாக திடீர் ஆய்வுகளை நடத்தி வருகிறார். அந்த வகையில் சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள சமூக நீதி விடுதியில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் திடீரென ஆய்வு நடத்தினார். இந்த ஆய்வின் போது சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசுடன் அதிகாரிகள் சூழ இருந்த முதலமைச்சரை பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு சந்தித்த மாணவர் ஒருவர் அந்த விடுதியில் உள்ள குறைகள் குறித்து வெளிப்படையாகவும் தைரியமாகவும் தெரிவித்தார். விடுதியில் வழங்கப்படும் உணவுகளில் புழுக்கள், பூச்சிகள் கிடப்பதாக கூறிய அந்த மாணவர், தாங்கள் தினமும் பூச்சிகள் நிரம்பி கிடக்கும் அசைவ உணவுகளையே சாப்பிடுகிறோம் என்றும் தங்களது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். சாப்பாடு போன வருஷம் புழுவும், பூச்சி, வண்டு, டெய்லியுமே நான்வெஜ் மட்டும் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் இந்த சமூக நீதி விடுதியில். ஆனால் அதுக்கப்புறம் அந்த போராட்டத்துக்கு அப்புறம் சாப்பாடு வந்து கேண்டீன் மாறிச்சு. சாப்பாடு வந்து புழு நிலையிலேருந்து மாறி இப்போ தரமான உணவு ஒரு 5 நாள் போட்டாங்க. அதாவது கேள்வி கேட்கும் போது மட்டும்தான் அந்த உணவு தரமான உணவாக வருது. அதற்கப்புறம் வந்து அந்த உணவு தரமற்றமாக தான் வருது. மேலும் விடுதியில் உள்ள கட்டிடங்கள் முறையாக பராமரிக்கப்படுவதில்லை என்றும், விளையாட்டு அரங்கு ஒன்று கட்டி முடிக்கப்பட்டு பல நாட்களாகியும் மாணவர்கள் பயன்பாட்டுக்கு இன்னும் வரவில்லை என்றும் தெரிவித்தார். இந்த குறைகளை பல முறை அதிகாரிகள் கவனத்திற்கு எடுத்துச் சென்றும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறிய அந்த மாணவர், அதனால் விடுதியில் தங்கியுள்ள மாணவர்களை திரட்டி போராட்டத்தை நடத்தியதாகவும் கூறியுள்ளார். முதலமைச்சர் விஜயிடம் தங்களது குறைகளை தெரிவித்த பிறகு ஊடகங்களுக்கு அந்த மாணவர் பேட்டியளித்தார். அதில் எங்களது குறைகளை கேட்ட பிறகு அதனை சரி செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் கூறியதாக அந்த பேட்டியில் மாணவர் குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சரை சுற்றி அதிகாரிகள் சூழ்ந்திருக்கும் வேளையில் தைரியமாக குறைகளை எடுத்து கூறிய மாணவரின் தைரியத்தை பலரும் பாராட்டி வருகின்றனர்.